இது பிலமோனுக்கு வந்து பவுல் எழுதின நிருபத்தில் பாருங்கள், ஒனேசிமுட்ட வந்து இந்த மாதிரி பிலமோனுக்கு போயிட்டு கடிதத்தை கொடுன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பார், நான் காவலில் இருக்கிறேன். யார் இருக்காருன்னா என் கூட எப்பாப்பிரா இருக்கார், உடன் அரிஸ்தருக்கு இருக்கார், மார்க் இருக்காங்க, லூக்கா தேமனா இருக்காங்க. இதே மாதிரி கொலேசியர் 4 வந்து பாருங்களேன், அதே மாதிரி என்னோட ஒனேசிமுட்ட ரீச் ஆகிருப்பான். ஒனேசிமு என்பது உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அந்த திரும்ப இந்த லெட்டரையும் கொடுத்துட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி யாராக இருக்கான்னு பாருங்கள், அரிஸ்தருக்கு, மார்க்கு, எப்பாப்பிரா, இவங்க எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரே லெட்டர் தான் கொடுத்துருக்காரு. என்ன லெட்டர்னா கொலேசியருக்கு கொடுத்துருக்காரு, பிலமோனுக்கும் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், லூக்காவும் இருக்காரா, கீழே தேமாவும் இருக்காரா. ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர் கொடுக்குறப்பையும் சொல்கிறாரு பாருங்கள், இதை லவோதிக்காயிலையும் போய் வாசிங்க, லவோதிக்கா ஒரு நிருபத்தை நீங்களும் வாசிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு லெட்டர்னால் ஒரு சபைக்கு கிடையாது, அதை படித்து முடிச்சுன்னா அடுத்த சபைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.